குழந்தைகளை நீங்கள் தைரியமாக இருங்கள். விஷயங்களை, வாழ்க்கையை மிக நிதானமாக அவதானியுங்கள். சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க, சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லுங்க. நோ சொல்லணும் அப்படின்னா எஸ் சொல்லவே சொல்லாத. எஸ்ன்னு சொல்ல விருப்பமா? நோ சொல்லவே சொல்லாத. பரவாயில்லன்னு சொல்லவே சொல்லாத. கிளியரா இரு. எதற்குமே அஞ்சாத. புத்தி வேறு, பயம் வேறு. எது புத்திசாலித்தனமோ அந்த புத்திசாலித்தனத்துக்கு அடங்கு. எது பயமோ அதை தூக்கி அடி. இரண்டிற்குமான வித்தியாசத்தை கண்டுபிடி. பல நேரங்களில் வாழ்க்கையில் எது உன்னுடைய இலக்கு என்பதனை கண்டுபிடி. நான் சொல்றேங்க, காசு சம்பாதிக்கிறது இல்ல, மரணம் அடைகின்ற பொழுது. அதுக்கு முன்னாலங்க ஒரு 20 நாளுக்கு முன்னால எங்க காலேஜ்க்கு வந்த பாலு மகேந்திரா சொன்னாருங்க, பெரிய படைப்பாளி. அந்த ஆளை பத்தி எழுதிக்கிட்டே இருக்காங்க, அந்த ஆளை பத்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க படங்களை. அந்த ஆள் எடுத்த படங்களா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு, ஆவண படங்களா. அந்த ஆள் சொன்னார், பர்வீன், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் அல்ல, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் அல்ல. பெரிய விஷயம் குழந்தைகள். வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமா தோற்பது கூட முக்கியம் அல்ல, விருப்பப்பட்டதை செய்து கொண்டே இருக்கிறோமா. நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த இலக்குக்கு நம்மை நகர்த்தக்கூடிய விஷயங்களை அவதானித்தல், ரொம்ப ரொம்ப கவனமா அதை பாத்துக்கிறது. பல நேரங்களில் இங்க தான் நம்ம மிஸ் பண்றோம். இந்த மிஸ் பண்ணாம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்றதுக்கு ரொம்ப ஸ்பெசிபிகேஷனா இரு. ஆட்டிடியூட்ன்றது வேற எதுவுமே கிடையாது, வெறும் பணம் சம்பாதிப்பதல்ல. டிஃபால்ட்டா அது வரும். அது வேற எங்க போகுது? உனக்கானது உனக்கு சேரும். ஆனால் நீ அவேர்னஸோட எந்த விஷயமான சோம்பல் இல்லாமல் அடுத்த காரியத்தை செய்து கொண்டே போகிறாயா? எந்த ஒரு இடத்துலயும் நிக்கலையா? அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறியா? உனக்கு எல்லாம் சேரும். நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லைங்க, இவ்வளவு உயர்வுகள் வரும். நான் அவ்வளவு உழைத்திருக்கிறேன். காலம், களம், தியாகம், திறம், கொள்கை, இது 5 வச்சுக்கோங்க. இந்த 5 தான் வாழ்க்கையில் நம்மை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய 5 விஷயங்கள். இந்த காலம் நமக்கு உதவியா இருக்கணும், களம் அமையணும், திறன் இருக்கணும். ரொம்ப நுட்பமா சொல்ற ஆசிரியர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் மொத்தம் 3 விதம். 1 திறமசாலி, புத்திசாலி. 3வது கேட்டகரி ஒன்று இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. நம்ம நிறைய பேருக்கு அவங்களை அடையாளம் தெரியாது. புத்திசாலி யாருன்னா அடியே வாங்காது, சூப்பரா படிச்சிடும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடும், பாஸ் பண்ணிடும், போயிடும். திறமசாலி என்ன மாதிரி நிறைய பிரைஸ் வாங்கும், அதுவும் அடி வாங்காது, திட்டு வாங்காது, எப்படி தப்பிச்சுட்டு போகணும்னு தெரிஞ்சிடும். இது ரெண்டுமே தெரியாத ஒரு குரூப் இருக்கும் கிளாஸ்ல. இது 5 30. அதான் இந்த 30 பேர் இருக்காங்களா, அவங்க தான் இந்த திறமசாலிகளையும் இந்த புத்திசாலிகளையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகள். அவங்க தான். அவங்கள சாதாரணமா இட போட்டுறாதீங்க. ஸ்கூலுக்கு பேர் வாங்கி கொடுக்கறதெல்லாம் அந்த 10 தான். ஆனா பேர் வாங்கி கொடுக்கறவங்களை வாழ வைக்கிறது அந்த 30. உங்களை நீங்கள் மிக மிக நிதானமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுங்கள். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, எதுக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத. யாரே அப்படி பார்க்காத. யாரையாவது இப்படி பார்த்தனா அவங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க, நீ இங்கே தான் இருப்ப. ஏன் இவங்க இப்படி வராங்க? இவங்களுக்கு பின்னால என்ன உழைப்பு இருக்கு? எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அடுத்த கட்டத்துக்கு போ. யார்கிட்டயும் போய் ஆட்டோகிராஃப் வாங்காத. பெனன்ஸ்ல இரு. உன்கிட்ட அந்த மாதிரி ஒரு வாட்டி யாராவது கையை நீட்டணும், நீ ஆட்டோகிராஃப் போடணும். வெயிட் பண்ணு. பாருங்களேன், பிராண்டட் வாட்ச், பிராண்டட் ஃபோன், பிராண்டட் ஷூ. நான் மைக்கேல் கோட்ஸ் போட்டு வந்தேன்னா, ரேடோ போட்டு வரேன், பெரிய அந்த பிராண்டால எனக்கு பெருமை. நான் ஆடி கார்ல இறங்கினேன்னா ஆடி காரால எனக்கு பெருமை. அது இல்லைங்க வாழ்க்கை. நான் இறங்குறதுனால அந்த காருக்கு பெருமை வரும். நான் போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த வாட்சுக்கு பெருமை வரணும். அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு வேறு எதுவும் வேண்டாம் குழந்தைகளே. ஜஸ்ட் அப்சர்வேஷன். அப்சர்வ் பண்ணு, எல்லாரையும் அப்சர்வ் பண்ணு. எதையும் கடந்து போகாதபடிக்கு விழிப்புணர்வினுடைய உச்சத்தில் இரு. அதனால தான் கவிதை படிக்க சொல்கிறேன். சத்தியம் பாரு. Be proactive, don't be reactive. கார்த்திங்க வாய அப்படின்னு போனா ரியாக்டிவ், என்ன அப்படின்னு கேட்டனா ப்ரோஆக்டிவ். அவ்வளவுதான். Be proactive, don't be reactive. இன்னைக்கு படம் போலாமா? அப்படின்னா ரியாக்டிவ். என்ன படம்? காசு இருக்கா? அப்பாட்ட சொல்லிட்டு வரணும், நாளைக்கு போலாம். proactive. Be proactive. எல்லாரையும் புரிந்து கொள். புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் வந்தா நீ அழகி என்று சொல்லிவிட்டேன். எது சொன்னாலும் உனக்கு புரிய வேண்டும், அவ்வளவுதான் பேஸ். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். உன் கிளாஸ்ல ஏதாவது சொல்றியா,
மிஸ் டவுட் +1லயே தெரிஞ்சிருக்கணும். +2 வருது, இதோ 3 மாசம் தான் இருக்கு, இன்னும் தெரியலையா உனக்கு? முட்டாளே, பரவாயில்ல சொல்லித்தான், அவ்வளவுதான். ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன், சொல்லித்தா. உன்னை பிராக்டிக்கல் எழுத விட மாட்டேன், என்ன கலாட்டா பண்றியா? சொல்லித்தா. உன்னை எக்ஸாமினேஷன் எழுத விடாத, இப்போ சொல்லித்தான். I want to know this, I want to learn. கல்வி, அறிவை பெற்றுக்கொள்வதற்கு எதையும் தடையாக கொள்ளாதீர்கள் குழந்தைகளை. யார் எது வந்தாலும் அப்புறம் படிச்சிட்டு இருக்கியா, மற்றதெல்லாம் நீ வா என் பக்கத்தில், நான் படிக்கும்போது பாஞ்சிருவேன் மேலே. மேடையில் பேசும்போதெல்லாம் பக்கத்தில் வந்து பாரு, தண்ணி வைக்க வரவங்களே அங்கே போய் விழுந்துருவாங்க. என் வேலையை நான் செய்கின்ற பொழுது எதுவும் எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த தவம், அந்த வேள்வி, அந்த யாகம் குழந்தைகளை அப்படி நீங்கள் எடுத்து பாருங்க. என்னங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் என்னங்க பெரிய நிறைய மார்க் வாங்குற மாதிரி எல்லாம் படிக்காத, நல்லா படி, நல்லா படி, உண்மையா சொல்றேன், நல்லா படி. நிறைய மார்க் வாங்குறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நல்லா படி. எந்த சப்ஜெக்ட்னாலும் நல்லா படி, அதுல டவுட்டே இல்லாதபடி படி. கொஸ்டின்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த எக்ஸாமினேஷன் எங்க போகுது? நீ உன்னுடைய இலக்கை நோக்கி அப்படி போ. 15 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள என்ன செய்வியோ வாழ்க்கை முழுக்க தான் செய்வ. இப்போ டிசைட் பண்ணு நீ என்னவாக போறன்னு. ரொம்ப மிக மிக கிளியரா, மிக ஆழமா ஸ்பெசிபிகேஷனோட இரு. அந்த ஸ்பெசிபிகேஷன் உனக்கு வந்துருச்சுன்னா உன்னை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும், யூ ஆர் யூனிக். யூ நோ தட் யூ ஆர் யூனிக். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இறைவன் குப்பைகளை எறிவதில்லை. நீ இருக்கிறல்ல, உன்கிட்ட தான் நீ இருக்கிற. 1200 கோடியில உன்கிட்ட இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, அது உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் இல்லை. உன்கிட்ட ஒரு பீயிங் இருக்குல்ல, அது உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. யூ ஆர் யூனிக். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி. இட்ஸ் a greatest insult என்று சொல்லுகிறான் ஹிட்லர். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் anybody. யூ ஆர் யூனிக். கவனி கவனி கவனி. என்டர்டெயின்மெண்ட் கட் பண்ணு, டைம் பாஸ் கட் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கை சூறையாடக்கூடிய, உன் நேரத்தை சூறையாடக்கூடிய விஷயங்களை கட் பண்ணிட்டு உன் நேரத்தை இன்வெஸ்ட் பண்றதை, முதலீடு பண்ணுவதை பெருக்கு. ஜஸ்ட் இன்வெஸ்ட் யுவர் டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஜஸ்ட் இன்வெஸ்ட். எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அப்சர்வேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன். ஒரு கிளாசிஃபிகேஷன். எதுவா இருந்தாலும் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கட்டும், ஒரு கிளாரிட்டி இருக்கட்டும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டீங்க? உனக்கு என்ன வேணும் சொல்ல தெரியுதா? என்ன வேணும்? என்ன வேணுங்கிறத இன்னைக்கு நைட்டு போய் தூங்குறதுக்குள்ள உன் டைரியில எழுதி வை. இதெல்லாம் எனக்கு வேணும். எதெல்லாம் உன்கிட்ட இருக்கு எழுதி வை. அவன் சொல்றான், இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுது எப்படி நம்ம வேண்டணும் பாருங்க குழந்தைகளே. இறை வேட்கை என்பது நம்முடைய டிட்டர்மினேஷன். அதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கணும், நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். பல நேரங்களில் கிளாரிட்டியா இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும்னா யார் யாரு? எல்லாரும் அப்படின்னா எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தாயுமானவர் சொன்ன அதே வார்த்தையோடையா நீ அந்த வார்த்தையை சொல்ற? சொல்லுக்கு பொருள் உண்டு இல்ல? பொருள் தெரிஞ்சு நீ எதையாவது கேட்டு பாரு, உனக்கு அது ஆமேன் ஆகுதா இல்லையான்னு பாரு. பாரதி இறை வேட்கை செய்கிறான். இறை வேட்கை செய்கிறான் பாரதி. பாரதிக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கு, ஒரு 40 வயசு ஆனவங்களுக்கெல்லாம் இந்த கனவு இருக்கும், சொந்தமா ஒரு வீடு. இங்க எப்படின்னு தெரியல, சென்னையிலலாம் வந்து அடைச்சுதான் பாவிக்க, அதுல விருப்பம் இல்லை. அவன் நிலம் கேட்டான் பராசக்தி கிட்ட. ஒரு காட்சி, கேமரா ஆன் பண்ணு, கண்ணை மூடிட்டு வேணும், முடிஞ்சாலும் கேள்வி என் பேச்ச. கேமரா ஆன் பண்ணு. பராசக்தி வந்துட்டான். காணி நிலம் வேண்டும் பராசக்தி. எப்படி ஸ்பெசிபிகேஷன் பாரு, என்ன ஒரு கிளாரிட்டி பாரு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். மாளிகை வேணுமா? கலர் பெயிண்ட் வெள்ளை கலர் தூண்லாம் இருக்கணுமா? இவ்வளவு அழகா சொல்றாங்க. அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஓகே, இரு. அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். அப்படி பார்த்தா தென்னை மரம் தெரியணுமா, அதுல இளநீர் தெரியணுமா? என்ன ஒரு ஓவியம் பாருங்க.
இப்படி திரும்பி பார்த்தா ஒண்ணும் இல்லை. அப்ப போறேங்கிற இரு, 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஓகே, இரு, போவாத. அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். அப்படி பார்த்தா தென்னை மரம் தெரியணுமா, அதுல இளநீர் தெரியணுமா? என்ன ஒரு ஓவியம் பாருங்க. இப்படி திரும்பி பார்த்தா ஒண்ணும் இல்லை. அப்ப போறேங்கிற இரு, 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். கொடுத்துட்டா சாங்ஷன். வேற என்னப்பா சாமி வேணும், நான் போறேன்ப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா. லைட் இல்லாம இருக்கு வீட்டுல, எப்படி வேணும் லைட்டு? நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட், அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அப்புறம் என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். எல்லாம் தந்துட்டேன், போறேன். ஓகேவா? வீடு, சொந்த நிலம், வீடு, பெயிண்ட், நீ சொல்ற மாதிரியான மாளிகை, அந்த அந்த காட்சிகள், தோட்டம், நிலா மாதிரி நிலா வெளிச்சம், குயில் பாட்டு, கூட இருக்கிறதுக்காக மனைவி, எல்லாம் தந்து கவிதையும் தந்துட்ட, போறேன். அந்த காட்டு வெளியினிலே என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா அதுக்கு அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். செக்யூரிட்டியா நில்லுன்றான் சாமியா. எல்லாம் கொடுத்துட்டு அவன் செக்யூரிட்டியா நிக்கணுமா? அவ சொன்னா, டேய் நான் செக்யூரிட்டியா நின்னா இந்த பிள்ளைங்களாம் யாரா பார்த்து, மணிமேகலை அம்மாவை யார் பார்த்துக்குவாரா? பராசக்தி இல்லாமல் வேறு யார் பார்த்துக் கொள்கிறார் உங்களை? அந்த பராசக்தியை பேணுகின்ற அந்த பரமசிவனான அந்த மோகன்தாஸை யார் பார்ப்பது? அவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கணுமா இல்லையா? உடனே பாரதி சொன்னா, நீ என்ன பார்த்துக்க, நீ கடவுளா செய்யற வேலையை என் பாட்டு பார்த்துக்கோன்னா. என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடிய அந்த மகாகவியின் பெயரால் தொடங்கினேன், அந்த மகாகவியின் பெயரால் நிறைவு செய்கிறேன். குழந்தைகளே, வாழ்க்கை என்பது ஒரு முறை நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு. அதில் கடவுள் நமக்கு என்று எழுதிய விதியை அடைந்து அதைவிட மேலானதை அவன் நம்மிடத்தில் என்ன உனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற வகையில் நாம் உயர்ந்து 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 சிகரத்தை தொட வேண்டும். சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல, நம் உயரத்தின் எல்லையை தொடுவது. நீங்கள் உங்கள் உயரத்தின் எல்லையை தொட வேண்டும் என்கின்ற வேட்கையோடு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.